Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another video. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஒரு புதுசாக ரெசிபி கொண்டு வந்திருக்கேன், தம்ரூட் பிஸ்கெட். ஸோ இந்த சென்னையில் ட்ரிப்ளிகன்லலாம் தம்ரூட் ஹல்வா அப்படின்ட்டு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹைதராபாத்தில் இந்த மாதிரி தம்ரூட் பிஸ்கெட் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இன்க்ரீடியண்ட் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ வீட்டில் இருந்தபடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எடுத்து நீங்கள் இதை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 குங்குமப்பூ எடுத்து வெதுவெதுப்பான பால் சேர்த்து ஊற வச்சுருங்க. இது சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு ரொம்ப ஹைலைட் பார்த்திங்கன்னா நட்ஸு தான். இப்போ நட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணணும் இல்லையா? ஸோ கத்தி வச்சு கட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதோட டைம் ரொம்ப எடுத்துரும். ஸோ அதனால் மீஷோவில் நான் இந்த மாதிரி நட்ஸு ஷாப் பண்ணுற ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. உங்களுக்கு இது வேணும்னா நான் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பாதாம், கேஷ்யூநட், அதுக்கப்புறம் வால்நட், பிஸ்தாஷோ இது 4மே வேணும். ஸோ இதெல்லாம் நான் இதுக்குள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது நல்லா சூப்பராக ஸ்லைஸ் ஆயிரும். இந்த தம்ரூட் பிஸ்கெட்டுக்கு ஒரு 5-6 முந்திரி, 4 பாதாம், 2 வால்நட், ஒரு 4 பிஸ்தாஷோ இந்தளவுக்கு மட்டும் போதும். பிகாஸ் நம்ம கட் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஸ்லைஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா நிறையவே தாராளமாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஏபி ஃப்ளார் 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் கரெக்டாக. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். ரவை ரொம்ப மைல்டான ரவை வேண்டாம், கொஞ்சம் கனமான ரவை இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் குண்டாக கேசரி செய்வோம்ல, அந்த ரவை எடுத்துக்கோங்க. கரெக்டாக 100 கிராம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கரெக்டாக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த ஃப்ளார் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் இதுக்கப்புறம் கரெக்டாக 200 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் 200 கிராம் அளந்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம பவுடர் பண்ணி சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே இந்த கலவை நல்லா டிசால்வ் ஆயிரும் சுகர் எல்லாம். ஸோ அப்படியே சேர்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். பேக் ஆகும்போதும் அங்கங்கே ஒரு மாதிரி சுகர் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் கரெக்டாக 150 கிராம் நெய் எடுத்திருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிப்பியில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லா ஹேண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய் அங்கங்கே திட்டாக இருக்கும். ஸோ நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற அளவுகள்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆல்சோ உங்களுக்கு இன்க்ரீடியண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதில் பாதி நட்ஸு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் பாதி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே நம்ம கார்னிஷிங் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைப்படும். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குங்குமப்பூ பாலில், அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டலாக நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாமல் ஹேண்ட்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டோ பதத்துக்கு. இதில் கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சிடணும். ஏன்னா இது நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா சாஃப்டாகி வரும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எந்த சைஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்து நல்லா ஈஸியாகவே ஒரு ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். ஸோ லைக் நம்ம இந்த அதிரசம்லாம் தட்டுவோம் இல்லையா, ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல், ஸோ அந்த மாதிரி தட்டி நம்ம ஆல்ரெடி பேக்கிங் ட்ரேலே பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. லேசாக நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா பிஸ்கெட்ஸும் இதுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்னிஷிங்காக நட்ஸு, அதை நம்ம எடுத்து கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிஸ்கெட்ஸை எடுத்து அப்படியே டிப் பண்ணி கூட எடுத்துடலாம்.
இந்த நட்ஸ் கூட நான் வந்து சன்ஃப்ளவர் சீட், அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ட்டு. இப்போ இது பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. 180 டிகிரியில் கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் நான் இதை வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அவனை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஷால்லா ஃபைனலி வந்து எல்லா தம் ரூட் பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. வீடு அவ்வளோ மணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட் எல்லாம் கரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது நல்லா வெளியில் அந்த லேயர்லாம் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை பிஸ்னஸாக எடுத்து செய்யும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பீசஸாகவும் கிடைக்கும். இன்னும் நீங்கள் குட்டியாக ஸ்மால் பீசஸாக செஞ்சிங்கன்னா இன்னும் நிறையவே கிடைக்கும். ஒரு ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்து வீட்டில், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி லேஸாக வந்து பேக் பண்ணி கொடுத்தீங்க சாம்பிள் பீஸ் ஆட்டும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்ததுனா மறக்காமல் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. ஸோ ஃபைனலி வீடியோக்கு எண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் வ்ளாகோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.